பொது உடைமை சோசியலிஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த பொது உடைமைவாதிகள் சோசியலிஸ்ட்டுகளை பற்றி பார்க்குறோம். இவங்க ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. இது மிக தீவிரமான ஆங்கிலேயருடைய முகத்தை உரிச்சு காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 1917 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்ய புரட்சின்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்ய புரட்சியை பார்த்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது சிபிஐ பார்த்தீங்கன்னா எங்கே தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது. இந்த தாஷ்கண்டில் தான் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து நிறுவப்பட்டது. இதில் யார் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவில் நிறுவனது யார் அப்படின்னு கேட்டாங்க, எம்என் ராய். இந்த கட்சி உருவாகிறது காரணம் எம்என் ராய், அப்பானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா அப்படிங்கிற 3 உறுப்பினர்கள் மிக முக்கியமானவங்களும் சொல்லப்படுது. இந்த கட்சி தோற்றுவிக்கப்படுது இல்லையா 1920. இந்த கட்சியை அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த ஆங்கிலேய அரசு பல முயற்சிகளை வந்து கையாண்டுச்சு. அதில் ஒன்று தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்து மேலே வழக்குகளை தொடுத்தது. எந்த வருடம் 1920 இந்த கட்சி உருவாகுது. அந்த 1920 வழக்குகளையும் தொடுக்குது ஆங்கிலேய அரசு கம்யூனிஸ்ட் கட்சி மேலே. இதன் காரணமாக தான் பாருங்க, இந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாத்தையும் கைதும் செய்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள். யார் பாருங்க, எம்என் ராய் முக்கியமானவர், டாங்கே, முசாபர் அகமது, எம் சிங்காரவேலர் தமிழ்நாட்டுக்காரர், எம் சிங்காரவேலர், முசாபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க 1924ஆம் ஆண்டில் அந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கில் அதில் வந்து விசாரிக்கப்படுறாங்க. இவங்க 1925 கான்பூர் இருக்குல்ல, கான்பூரில் தான் அகில இந்திய பொது உடைமை மாநாடு ஒன்று நடந்தது. இதை கேட்கலாம். அதே போல் இந்த மாநாட்டுக்கு சிங்காரவேலர் வந்து தலைமை உரையாற்றினார்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல தலைவராக சொல்லலை, சிங்காரவேலர் வந்து தலைமை உரையாற்றினார்னு தான் இருக்குது. கவனமாக பாருங்கள். இது இந்திய மண்ணில் வந்து ஒரு பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாநாடு ஒரு வழியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க 1920 தாஷ்கண்டில் தான், உஸ்பெகிஸ்தானில் தான் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து உருவானுச்சுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இந்தியாவில் உருவாகிறதுக்கு இந்த மாநாடு 1925 கான்பூர் பொது உடைமை மாநாடு மிக முக்கியமானதாக இருந்திருக்குது. இப்போது அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சின்னு ஒன்று நிறுவிருக்காங்க. அகில இந்திய தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சின்னு சொல்லி எப்போது நிறுவப்படுதுன்னா 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. புரட்சிகர நடவடிக்கைகள். காந்தியடிகள் வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்தார். அது சௌரி சௌரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு 1922 சௌரி சௌரா சம்பவத்தினால ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது. காரணம் என்னன்னா, அது வன்முறையில் போய் முடிஞ்சது. ஏன்னா காந்தியடிகள் அகிம்சையை விரும்புகிறவர், வன்முறையில் போய் முடிஞ்சது. இதனால் ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்றதுனால குழப்பமடைஞ்ச இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. இந்த ஆயுத கிளர்ச்சி மூலயமா தான் இந்த ஆங்கிலேயரை அகற்ற முடியுங்கிறத இளைஞர்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால் 1924ஆவது வருஷம் எடுத்துக்கோங்க, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மின்னு சொல்லிட்டு, ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம்னு சொல்லிட்டு கான்பூரில் உருவாக்கியிருக்கிறாங்க. 1925 ஒரு மிக முக்கியமான சம்பவம்னு சொல்லலாம். இந்த 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக்குல்லா கான், இந்த 2 பேர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் கக்கோரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அது எங்கன்னு கேட்குறீங்களா, லக்னோ இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம். அந்த லக்னோ இருக்கு இல்லையா, லக்னோவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கக்கோரிங்கிற அந்த கிராமம், அந்த கிராமத்தில் ரயில் வண்டியை நிறுத்தி அதில் இருந்த அரசு பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கேஸில் தான் இந்த யார் 1925 ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஷ்பாக்குல்லா கானும் மற்றும் சிலரும், இவ்வளோதாங்க, ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிச்சிட்டாங்க. இதை தான் கக்கோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லி பதிவாங்க. இந்த கக்கோரி சதி வழக்குனால எடுத்துக்கிட்டா மரண தண்டனைக்கு வந்து 4 பேர் மரண தண்டனை வந்து பெற்றாங்க. மற்றவர்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கக்கோரி ரயில் கொள்ளை, இது வந்து கக்கோரி சதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கக்கோரிங்கிறது என்ன? கக்கோரிங்கிறது ஒரு கிராமம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, லக்னோ இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம். அந்த லக்னோவுக்கு அருகே உள்ளது தான் அந்த கக்கோரிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் அதாவது வந்து ரயில் வண்டி ஒன்று போய்கிட்டு இருக்குது. இந்த ரயில் வண்டியில் அரசு பணத்தை எடுத்துகிட்டு போகுது. அந்த ரயில் வண்டியை வழிமறித்து நிறுத்துறாங்க. அது எங்கே நிறுத்துறாங்கன்னா, அந்த கக்கோரிங்கிற அந்த கிராமத்தில் தான் அந்த ரயில் வண்டியை வரித்து நிறுத்துறாங்க. அந்த வண்டியில் இருந்த அரசு பணத்தை வந்து சூறையாடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இதில் தான் நம்ம கக்கோரி சதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் யார் ஈடுபட்டா அப்படின்னு கேட்டால் 1925 இந்த கக்கோரி ரயில் கொள்ளை நடக்குது. ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவரும் அஷ்பாக்குல்லா கான் அப்படிங்கிற இவங்க 2 பேர் மிக முக்கியமாக சொல்கிறாங்க. மற்றும் பலர் சேர்ந்து தான் இந்த கூட்டுக்கொள்ளையை வந்து நிகழ்த்துறாங்க. இந்த கக்கோரி ரயில் கொள்ளை இருக்கு இல்லையா, இந்த சதி திட்டத்தில் எத்தனை பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு கேட்டால் 4 பேருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கெல்லாம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1929 மத்திய சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்று வீசுகிறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த பகத்சிங்கும் BK தத்தும் 2 பேரும் தான் சேர்ந்து புகைக்குண்டை வந்து மத்திய சட்டப்பேரவையில் வீசுகிறாங்க. நல்லா தெரியும். இப்போது வீசும்போது என்ன முழக்கங்கள் எழுப்புனாங்க பகத்சிங் அப்படின்னு கேட்டால், இன்குலாப் ஜிந்தாபாத்
அப்புறம் வந்து பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைக்குண்டை வந்து மத்திய சட்டப்பேரவையில் பகத்சிங்கும் பி.கே. தத்தும் 1929 வீசினாங்க. இதில் ராஜகுருவுக்கும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ தான் பகத்சிங்குடைய பெருமை இந்தியா முழுவதும் பிரபலமாச்சுன்னு தெரியும். அடுத்து இன்னொரு நிகழ்வு 1930 பாருங்கள், 30 ஏப்ரல்னு சொல்லி கொடுத்துருவாங்க பாருங்கள். ஏப்ரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிட்டகாங் ஆயுத கிடங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து ஆங்கிலேயருடைய ஆயுதங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு இதுக்கு சூர்யாசன் தலைமையில் வந்து தாக்குதல் நடத்தப்படுது. சூர்யாசன் மட்டும் இல்லை, சூர்யாசன் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்படுது. இந்த சிட்டகாங்கில் இருந்த அந்த ஆயுத கிடங்குகளை கைப்பற்றிய அவர்கள் ஒரு புரட்சிகர அரசை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லி சூர்யாசனும் அவருடைய நண்பர்களும் நினைக்கிறாங்க. இதனால் அரசு நிறுவனங்களை குறி வச்சு இவங்க டீம் வந்து 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் வந்து தாக்குதலும் நடத்துகிறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு இவர் பிடிபட்டுறார், சூர்யாசன் வந்து பிடிபட்டுறார். அதனால தான் இதில் வந்துட்டு இது புரட்சி வந்து முடியுது. சூர்யாசன் வந்து பிடிப்பட்டதுனால ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து இவரை தூக்கில் போட்டுறாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகுனா 1934 தூக்கில் போட்டிருப்பாங்க. 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இதை வந்து கான்பூரில் உருவாக்கியிருக்கிறாங்க. இதனோட பேர் பாருங்கள், ஒரு 4 வருஷம் இதில் வந்து ஆட் பண்ணுங்கள், +4. அப்போ 1928 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரை மாற்றுறாங்க. இது யார் இந்த பேரை மாற்றுறது அப்படின்னு கேட்டால் அந்த பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இவங்க தான். பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவரது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதுனால அதுக்கு பேரை வந்து இந்துஸ்தான் பொது உடைமைவாதம், எப்படி பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதுனால இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அமைப்புன்னு அதுக்கு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. சைமனே திரும்பி போ அப்படின்ற போது சைமன் குழு 1927 அது தெரியும் உங்களுக்கு. அப்போது சைமனே திரும்பி போங்கிற அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப் சிங்கை வந்து உயிரிழந்தார். அவரை வந்து தடியடி நடத்தினாங்க, காவல்துறையும் தெரியும், ஆங்கிலேய காவல்துறை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி, எந்த அதிகாரி தடியடி நடத்தினது அப்படின்னா சாண்டர்ஸ்னு ஒரு அதிகாரி, அந்த அதிகாரியை படுகொலை செய்யப்பட்டார் இந்த அமைப்பு தான் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 1930 மிக முக்கியமான நாடாக சொல்லப்படுது. ஏன்னா பொருளாதார மந்த நிலை உருவாகி இருக்குது உலகம் முழுவதுமே, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே பொருளாதார மந்த நிலை உருவாகி இருக்குது. அப்போ பொருளாதார நெருக்கடிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது 1930களில். அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி வலுவாக எந்திரிச்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக எந்திரிச்சுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க 1930களில் தான். இப்போது பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார மந்த நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காலனிய நாடுகள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு இந்தியாவே அப்படி தான். அப்போ இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டால் அந்த பாதிப்பு வந்து பொருளாதார மந்தநிலை பாதிப்பு ஏற்படும். அப்போ பொருளாதார மந்தநிலை வருது அப்படின்னா வர்த்தக லாபமும் குறையும், வேளாண்மை பொருட்களுடைய விலைகளும் சரிவு அடையும், நல்லாவே தெரியுது. இப்படி சரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் வேளாண்மை பொருட்களில் 50% விலை வந்து சரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அரசு என்ன தெரியுமா பண்ணுது, ஆங்கிலேய அரசு நில வருவாய் வசூல் செய்கிறத மட்டும் 2 மடங்கு அதிகரிக்கிறான். இது எப்படி சாத்தியமாகும் சொல்லு? விவசாயி ஒரு பக்கம் செத்துக்கிட்டு இருக்கான், இவன் நில வருவாயை 2 மடங்கு அதிகரிக்கிறான் ஆங்கிலேய அரசு. இதெல்லாம் வந்து தட்டி கேட்டது தான் இந்த பொது உடைமை கட்சி. இந்த பொருளாதார மந்த நிலையை எப்படி சமாளிக்குது இந்த ஆங்கிலேய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் திரும்ப பெறுது. அதே போல் இந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுதுன்னா குறைக்குது. அதே போல் செலவுகள் என்ன பண்ணுதுன்னா குறைக்குது. இப்போ பணியாளருடைய எண்ணிக்கையை குறைக்கிற அப்படின்னா அந்த தொழிலாளர் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், பாதிக்கப்படுறான். அப்போ தொழிலாளர் நலன் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அதே போல் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கப்படுது. அந்த தொழிலாளி வேலை இல்லாமல் வெளியே வந்துட்டான். அப்போ தொழிலாளியுடைய குடும்பம் என்ன ஆகும்? அதே போல் அந்த சம்பளத்தையும் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறானுங்க. அதை தான் வந்து ஊதிய குறைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஊதியம் குறைக்கப்படும் போது அந்த தொழிலாளியுடைய குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? இந்த மாதிரி சூழ்நிலையை தான் கையில் எடுத்து அந்த பொது உடைமை கட்சி வந்து போராட ஆரம்பிக்குது. அப்போ தொழிலாளர் நலனுக்காகவும் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் பொது உடைமை கட்சி வந்து இந்த இடத்துல முக்கியமாக போராட்டம் பண்ணுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பொது உடைமை கட்சியை, கம்யூனிஸ்ட் கட்சியை 1934 அந்த கட்சியை தடை செய்கிறானுங்க. இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும். இப்போ பொது உடைமை கட்சி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 1934 இந்த காங்கிரஸ்காரங்க வந்து பொது உடைமை கட்சியை வந்து உருவாக்குறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால் பாருங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கிறார்ல, அவர் ஆச்சாரிய நரேந்திர தேவ், அவர் மினுமசானி ஆகியோரின் முன் முயற்சியால் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லி உருவாகுது 1934. சாதாரணமான பொது உடைமை கட்சி அந்த இடத்துல நீக்கப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ் பொது உடைமை கட்சின்னு சொல்லிட்டு 1934 உருவாகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த தேசியவாதம் தான் பொது உடைமைக்கான பாதை அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் பொது உடைமை கட்சி வந்து பயணிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த காங்கிரஸ்குள்ளே இருந்தவர்கள் வந்து இதை உழைக்க விரும்பினார்கள்னு சொல்லி சொல்லப்படுது. சரி,
காந்தியடிகள் என்ன ஒரு கூட்டு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? அதாவது ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வராங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. அப்புறம் எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறு செய்யும்போது, அதாவது அந்த நிர்வாக சீர்கேடு அந்த இடத்துல ஏற்படும் போது எதிர்க்கும் திறன் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஒரு சாமானிய மக்கள்கிட்ட கூட அந்த எதிர்க்கும் திறன் இருக்கணும். அந்த எதிர்க்கும் திறனை பெறச் செய்வது தாண்டா சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி, அது தாண்டா உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து நமக்கு சொல்கிறாரு. 1935ஆம் ஆண்டு ஒரு இந்திய அரசு சட்டம் வருது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையெல்லாம் அமைக்கப்படுது. இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி 1919 நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாண்டிகஸ் செமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அது வந்து இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியதுன்னு. அந்த இரட்டை ஆட்சி மாகாணங்களில் அறிமுகமாச்சு இல்லையா? அந்த இரட்டை ஆட்சியை ஒழிச்சு கட்டிட்டு மாகாணங்களுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்குது. ஒரே ஒரு ஆட்சி தான் தன்னைத்தானே ஆட்சி செய்யக்கூடிய தன்னாட்சி அதிகாரத்தை மாகாணங்களுக்கு கொடுத்தது எது அப்படின்னு கேட்டால் 1935 இந்திய அரசு சட்டம் தான் சொல்லணும். சரி, இப்போ மாகாணங்கள் எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றுவிட்டது. ஆனால் மத்தியில் மட்டும் என்னவாகுதுன்னா இரட்டை ஆட்சி அப்படியே இருக்குது. மத்தியில் மட்டும் இரட்டை ஆட்சி அப்படியே இருக்குது. மாகாணங்கள் எல்லாம் தன்னாட்சியை அதிகாரம் பெற்றுவிட்டது. இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ அகில இந்திய கூட்டமைப்பு ஒன்று ஏற்பட வேண்டும் அப்படின்னு இந்த 1935 சட்டம் சொல்லுது. அதன்படி இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். 11 மாகாணங்கள் இருக்குது, 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் இருக்குது, சிற்றரசுகள் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றது. இவ்வளோதான். இந்த மாகாணங்களினுடைய தன்னாட்சிக்கு இந்த சட்டம் வகை செஞ்சது. ஓகே, அனைத்து துறைகளும் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. எந்த சட்டத்தால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இப்போ மத்தியில் மட்டும் இரட்டை ஆட்சி அப்படியே நீடிக்குது. இந்த 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி தான் பர்மா இருக்கு இல்லையா, மியான்மர் வந்து இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். இது முக்கியமாக கேட்பாங்க. இந்தியாவில் இருந்து பர்மா பிரிக்கப்பட்டது எந்த சட்டத்தின்படினா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி தான் சொல்லணும். இப்போ வாக்குரிமை இருக்கு இல்லையா, அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொத்தின் அடிப்படையில் தான் நீட்டிக்கப்பட்டது. இது வந்து மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டும்தான் வாக்களிக்கும் தகுதியை பெற்றாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொத்து இருக்காது. அதனால தான் சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்கு செலுத்தணும். அப்படின்னா மக்கள் தொகை மொத்தமாக இருக்குதுன்னா அதில் வந்து வெறும் 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 1935 சட்டத்தை பேஸ் பண்ணி தான் 1937 ஒரு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தான். ஏன்னா சட்டப்பேரவையை வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா புறக்கணித்து கொண்டு இருந்தது. இப்போ தான் வந்து தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவை எடுத்து நிற்குது. இந்த 1937 தேர்தலில் நிற்குது. இப்போ 11 மாகாணங்களில் போட்டிட்டு 7 மாகாணங்களில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள் சொல்லியிருக்கான், மதராஸ், பம்பாய், அடுத்து வந்து மத்திய மாகாணங்கள், ஐக்கிய மாகாணங்கள், அடுத்து ஒடிசா, பீகார்னு சொல்லி இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்து வடமேற்கு எல்லை மாகாணங்கள், இதையும் சேர்த்து மொத்தமாக 7 நம்ம சொல்கிறோம். இப்போ 8ஆவதாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அது என்ன அப்படின்னா கூட்டணி வைக்குது. 8ஆவதாக வருது வந்து கூட்டணி அரசு அமைக்குது. இப்போ முகமது சாதுல்லான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த முகமது சாதுல்லாவுடைய தலைமையில் அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த கட்சி கூட கூட்டணி ஆட்சி ஒரு 8வது மாகாணத்தையும் ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லி மொத்தமாக 8ஆக சொல்லப்படுது. இப்போது காங்கிரஸ் அமைச்சர்களினுடைய ஊதியத்தை வந்து குறைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 2000 இருந்தது. அந்த 2000 ரூபாயிலேருந்து 500 ரூபாயாக வந்து குறைச்சிருச்சு மாத ஊதியத்தை. சரி, இப்போ தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த முந்தைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா ஆங்கிலேயர் காலத்தில், அது எல்லாத்தையும் ரத்து செய்யுது. அதே போல் அரசிடம் அவசரகால அதிகாரங்களை தந்த அந்த சட்டங்களை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பார்த்தியா, அதை வந்து 1934 தடை விதிச்சிட்டாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை மட்டும்தான் ரத்து செய்யுது. ஆக காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் மேலே இருந்த தடையை வந்து நீக்கிச்சா அப்படின்னு கேட்டால் நீக்கலன்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதா? மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து அது மேலே இருந்த தடைகளை வந்து காங்கிரஸ் ரத்து செஞ்சது. கம்யூனிஸ்ட் மேலே இருந்த தடையை வந்து அது ரத்து செய்யலைன்றது தான் தெளிவாகுது. பத்திரிகைகள் மேலே கட்டுப்பாடுகள் இருந்ததில்ல, அந்த கட்டுப்பாடுகளையும் வந்து அகற்றி விட்டது இந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச உடனே. காவல்துறை அதிகாரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தியது இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே. அரசியல் பேச்சுக்களை பற்றி அந்த சிஐடி என்ன பண்ணுன்னா ஒரு ரிப்போர்ட்டை தரும் அரசுகிட்ட. இந்த மாதிரி விஷயத்தை வந்து ரத்து செய்தது காங்கிரஸ் அரசு வந்த உடனே. விவசாயிகளுடைய கடன் இருக்குல்ல, அந்த கடனை வந்து குறைக்கிறதுக்கும் தொழிலாளர்களினுடைய பணி நிலைமை வந்து மேம்படுறதுக்கும் ஒரு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தது இந்த காங்கிரஸ் அரசு. 1937 அமைஞ்ச காங்கிரஸ் அரசு எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் அரசு அமைஞ்ச உடனே. அது மட்டும் இல்லை, பொது சுகாதாரம், கல்வி, இதிலெல்லாம் வந்து சிறப்பு கவனத்தை இந்த அரசு செலுத்திச்சு காங்கிரஸ் அரசுன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகுது. ஏன்பா 1937 காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிச்சிது. உடனே 39 வந்து ஏன் வந்து கலைக்கிறாங்க அப்படின்னா 2வது உலகப்போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
இப்போ ஸ்டார்ட் ஆகிறது முக்கியம். என்ன இந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்னாக்க, இந்த அமைச்சர்களை, காங்கிரஸ் அமைச்சர்களை யாரையுமே ஆலோசிக்காமல் அந்த லின் லித்தோ பிரபு என்ன பண்ணிட்டான், இந்திய படைகளையும் வந்து அதில் சேர்த்துட்டான். எப்படி உலகப்போரில் சேர்த்துட்டான். இந்த லின் லித்தோ பிரபு செஞ்ச அந்த தவறு தான். இதை எதிர்க்கும் வண்ணமாக தான், எதிர்ப்பு தெரிவித்து தான் அமைச்சரவையே வந்து பதவி விலகுது. இந்த சூழ்நிலையில் தான் 1940 ஜின்னா வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லியும் வலியுறுத்துறார். இந்த இரண்டாம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம், இது ஒரு தேசிய இயக்கம். இது பார்க்குறோம் 1939 இருந்து 45 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர், அதனால தெரியும். இப்போ 1939 குறிப்பாக பார்த்துக்கோங்க, சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸுடைய தலைவர் ஆனார்னு நமக்கு நல்லாவே தெரியும். 39 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் ஆனார்னு தெரியும். இந்த இடத்துல யாரை எதிர்த்து வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னா, பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து. ஏன்னா அந்த பட்டாபி சீதாராமையா வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் தான் இந்த வேட்பாளரை வந்து நிறுத்துவார். அப்படிப்பட்ட வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவையே தோற்கடிச்சு சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜெயிச்சிருவார். இப்போ வந்து கருத்து வேறுபாடு வந்து காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் இடையே வருது. இதனால தான் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியிலேருந்து விலகிட்டு ஃபார்வர்டு பிளாக்கு அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் தனியாக ஒரு கட்சியை 1939 ஆரம்பிச்சிருவார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் தனிநபர் சத்தியாகிரகம். இது எதனால் வருதுன்னு பார்ப்போமா? பாருங்க, லின் லித்தோ பிரபு என்ன பண்ணா, இரண்டாம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை ஈடுபடுத்தினான்னு சொல்லி நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்போது இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களின் வந்து ஆதரவு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத இந்த லின் லித்தோ பிரபு வந்து உணர்ந்திருக்கான். இதுக்காக லின் லித்தோ பிரபு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் நாங்கள் தன்னாட்சி கொடுக்குறோம், டொமினியன் அந்தஸ்து வந்து நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆகஸ்ட் நன்கொடையா 1940 ஆகஸ்ட்டில் லின் லித்தோ பிரபு நன்கொடையா கொடுக்குறேன்னு சொல்கிறான். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதை வந்து காங்கிரஸ் ஏற்றுதா அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸ் இதை சுத்தமாக ஏற்றுக்கல. இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் வந்து அறிவிக்கிறாரு. அதில் ஒரு சிலர் மட்டுமே கலந்துக்கிறாங்க. இதில் முதல்ல இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தது யாருன்னா வினோபாவா, ஆச்சாரிய வினோபாவா ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அக்டோபர் 17, 1940 இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆண்டின் இறுதி வரைக்கும், அதாவது 1940 ஆண்டின் இறுதி வரைக்குமே இந்த சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் தொடர்ந்து நடந்தது. இந்த காலகட்டத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,000க்கு அதிகமான மக்கள் கைதும் செய்யப்பட்டாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கும்போது 25,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்களாம். ரெண்டாவதாக எடுத்துட்டா கிரிப்ஸ் தூதுக்குழு, இது ரொம்ப முக்கியமானது. 1942 மார்ச் 22ஆம் தேதி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த கேபினெட் அமைச்சராக இருக்கிறார் இங்கிலாந்தில், அவர் தான் வந்து ஸ்டான்ஃபோர்டு கிரிப்ஸுங்கிறவர். அவரோட தலைமையில் ஒரு தூதுக்குழு பிரிட்டிஷ் அரசு வந்து இந்தியாவுக்கு அனுப்புது. அப்போது என்னைக்குன்னு கேட்பாங்க, 1942 மார்ச் 22 இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு சொல்லி சொல்லணும். இந்த உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விருப்பப்படலை. இந்த நிலையில் தான் வந்து காங்கிரஸுக்கும் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் அது தோல்வியில் தான் முடியுது. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா திவாலாகும் வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு அசிங்கமாக வர்ணிச்சு சொல்லுவார். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை காங்கிரஸும் ஏற்றுக்கல, முஸ்லீம் லீக்கும் ரெண்டுமே இந்த கிரிப்ஸ் திட்ட அறிக்கையை நிராகரிச்சிருச்சு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவில் என்ன முன்வைத்தாங்க அப்படின்னு பார்ப்போமா? போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குகிறோம், அதாவது டொமினியன் அந்தஸ்து போருக்கு பிறகு வழங்குகிறோம் அப்படிங்கிறத உறுதிமொழியாக கொடுக்குறாங்க. அடுத்து பாகிஸ்தான் உருவாகணும்னு அந்த டைமில் பேச்சு போயிட்டு இருக்குல்ல, இந்த பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் ஒரு தனியாக ஒப்பந்தம் கையெழுத்திடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிரிப்ஸ் தூதுக்குழு கொடுக்குது. அதேபோல் மூன்றாவது பாயிண்ட்டு, போரின் போது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லுது. காந்தியடிகளினுடைய செய் அல்லது செத்துமடி முழக்கம், இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது செய் அல்லது செத்துமடிங்கிற முழக்கம் ரொம்ப ஃபேமஸ். இது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. இதனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாரு. இந்த பம்பாயில் தான், குறிப்பாக வந்து இந்த பம்பாயில் பாருங்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடுது. 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் அந்த கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இந்த வெள்ளையனே வெளியேறிய தீர்மானத்தை வந்து வித்திட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அதாவது செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கத்தோட காந்தியடிகள் வந்து இதை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா? இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த நாள் பாருங்கள், இந்த பாருங்கள், அடுத்த நாள் அதாவது ஆகஸ்ட் 8 வந்து இந்த தீர்மானம். அடுத்த நாள் காலையில் ஆகஸ்ட் 9, 1942 காந்தியடிகளும் அதே போல் காங்கிரஸ் தலைவர்களும் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க. இது எவ்வளோ பாருங்கள், விஷயம் தெரிஞ்சு உடனே அடுத்த நாளே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து காந்தியடிகளை கைது பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல டூ ஆர் டை, செய்ய அல்லது செத்துமடி, அதுக்கு சொல்கிறாரு பாருங்கள், நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு காந்தியடிகள். காந்தியடிகள் முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே
சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சிறையில் இருக்கிறதுனால இந்த பொது உடைமைவாதிகள் சோசியலிச தலைவர்கள்னு இருக்காங்க இல்லையா, பொது உடைமைவாதிகள் சோசியலிச தலைவர்கள் வந்து இதுக்கு தலைமை தாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிறையிலிருந்து தப்பி வராரு இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரை மறைவு, அதாவது மறைமுகமாக இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேலைகளை வந்து நிறையா செய்கிறாங்க. அதில் தான் இந்த அருணா ஆசப் அலி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு திரைமறைவாக இருந்து தான் ஆதரவு கொடுத்தாங்க. உஷா மேத்தாங்கிறவங்க இவங்க வந்து காங்கிரஸ் வானொலி அப்படின்னு சொல்லி ஒன்று நிறுவனாங்க. அதை வச்சு திரைமறைவில் இருந்து அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக செயல்படுது. இந்த காங்கிரஸ் வானொலி வந்து செயல்படுது. 1942 நவம்பர் மாதம் வரைக்கும் உஷா மேத்தா வந்து வானொலி வந்து வெற்றிகரமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்குமே இந்த இயக்கம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. வன்முறை ஒரு பக்கம், அடுத்தது வேலை நிறுத்தங்கள் ஒரு பக்கம், சாலை மறியல்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறையா நடக்குது. அந்த அரசு கட்டிடங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் சேதம் அடைய வைக்கிறாங்க. ரயில் நிலையங்கள், தொலைபேசி, தந்தி கம்பிகள், அதே போல் பிரிட்டிஷ் அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அனைத்து மீது மக்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இது வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது. அதே போல் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் துணை அரசுகளே இணை அரசுகளே நிறுவுறாங்க. எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மദ്രാஸில் வந்து மிக முக்கியமாக தீவிரமாக நடக்குது. அடுத்து சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வங்காளம் ஆகிய இடங்களில் இணை அரசுகள் வந்து நிறுவப்பட்டது. சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனதை பற்றி பார்க்குறோம். இப்போ காங்கிரஸை விட்டு விலகி போயிட்டாரு சுபாஷ் சந்திரபோஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சிலாம் ஆரம்பிச்சாருன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த சுபாஷ் சந்திரபோஸ் வந்து வீட்டுக்காவலில் வச்சாங்க. இப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து எதிரி இருக்கும் இல்லையா, அந்த எதிரிகளோட நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னாக்கா பிரிட்டிஷை எதிர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை பிளான் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல வந்து இவர் சந்திக்க நினைச்சது எதுன்னு தெரியுமா, சோவியத் யூனியனுடன் ஆதரவு பெறலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த சோவியத் யூனியன் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டன் கூட்டணி படையோட இணைஞ்சிருக்கு. அதனால் சோவியத் யூனியன் கூட இப்போ இவர் வந்து கைகோர்க்க முடியாது, சுபாஷ் சந்திரபோஸால் கைகோர்க்க முடியாது. இந்த பாயிண்ட் தெளிவாக இருந்துச்சுங்க. அடுத்ததான் இவர் எப்போ வந்து மாறு வேஷம் போட்டு வெளியே போகிறார் அப்படின்னா, 1941 மார்ச் மாதத்தில் தான் மாறு வேஷம் போட்டு வீட்டில் இருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் போய் அடையிறாரு. ஆப்கானிஸ்தான் போயிட்டாரு. அடுத்தது இங்கே பாருங்கள், இவர் சோவியத் யூனியனை போய் சந்திக்கலான்னு போனார். ஆனால் அவங்க வந்து பிரிட்டன் கூட கூட்டணி படையோட இவங்க சோவியத் அரசு சேர்ந்ததுனால இவர் சோவியத் யூனியன் போகல, அதாவது ரஷ்யாவை தான் அப்படி சொல்கிறோம், அங்கே போகல, ஜெர்மனிக்கு போயிட்டார். அங்கேருந்து அவர் ஜெர்மனிக்கு போயிட்டார். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் ஜப்பானுக்கு போகிறாரு. ஜப்பானுக்கு எப்படி போகிறாரு அப்படின்னு கேட்டாக்கா, 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அது மூலிமா தான் ஜப்பானுக்கு போனார். நீர்மூழ்கி கப்பல் மூலமாக எங்கே போனார்னா ஜப்பான் நாட்டுக்கு போனார். இந்திய போர்க்கைதிகளை வச்சு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவர் தெரிஞ்சுக்கணும், மோகன் சிங் அப்படிங்கிறவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து உருவாக்குனவர். பாருங்களேன் எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, இந்திய போர்க்கைதிகளையும் கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங்கு உருவாக்கியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கேப்டன் லட்சுமி சேகல் என்பவர் வந்து இதை நடத்துனாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு 3 பிரிவாக பிரித்தது யார் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது மறுசீரமைப்பு செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் தான் சுபாஷ் சந்திரபோஸை நீங்கள் சொல்லணும். அந்த 3 பிரிவாக எப்படி பிரித்தார்னா, காந்தி, நேரு, பெண்கள் பிரிவுக்கு பேர் வந்து ராணி லட்சுமி பாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறார். காந்தி பிரிகேட்டு, நேரு பிரிகேட்டு, பெண்கள் பிரிவுக்கு ராணி லட்சுமி பாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக படையை பிரித்தவர், மறுசீரமைத்தவர் யாருன்னு கேட்கும்போது தான் சுபாஷ் சந்திரபோஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் இந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் மோகன் சிங்குன்னு தான் சொல்லணும். சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கே நிறுவனார் அப்படின்னா சிங்கப்பூரில் தான் நிறுவனார். சிங்கப்பூரில் தான் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவினார். இப்போ தான் டெல்லி சாலோ, அதாவது டெல்லிக்கு புறப்படு, டெல்லியை நோக்கி புறப்படு அப்படிங்கிற முழக்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் வந்து வெளியிடுறாரு. இந்த ஜப்பானிய படைகளின் ஒரு பகுதியாக தான் இந்திய தேசிய இராணுவம் பணியில் இருந்துச்சு. அப்போ வந்து ஜப்பான் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு இந்திய தேசிய இராணுவம் முன்னேறுவதும் தடைப்பட்டு போச்சுன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் பயணம் செஞ்ச விமானம் வந்து விபத்துக்குள்ளானதுனால இவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடிய அவரது தீவிரப்பணி முடிவுக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். இப்போ பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செஞ்சு செங்கோட்டையில் விசாரணைக்கு வச்சுருந்தது. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பாதுகாப்புத்துறை கமிட்டியை அமைச்சிருக்குது. ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் ஷாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதான் அந்த பாதுகாப்பு கமிட்டி இருந்திருக்குது. இந்திய தேசிய இராணுவத்தினுடைய அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஆனால் பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அந்த இந்திய தேசிய அதிகாரிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க.